لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يتذكرون وقال النبي صلى الله عليه وسلم ليأتين على الناس زمان لا يبالي المرء بما أخذ المال من الحلال والحرام رواه البخاري. اللهم الذي يكرمان பாக்கிய பணிவாயை நேரகாலத்தோடு நல்ல விடயங்களை எடுத்து நடந்த வாழ்வில் எடுத்து நடந்தும் மோசமான விடயங்கள் இருந்தால் அவைகளை தூக்கி எறிந்து வாழும் நோக்கத்திலே நேரகாலத்தில் வந்த சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழக்கூடிய முதலாவதாக செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே வணக்கங்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒன்று கிடையாது. மாற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது அதனுடைய கிளைகள் நான்காக இருக்கின்றன. சில மனிதர்கள் வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் தீவிரம் காட்டுவதை பார்க்கலாம். மீதமுள்ள 3 விடயங்கள் அது மாற்றத்தோடு சம்பந்தப்பட்டதா என்ற அறிவு கூட தெரியாத சிலர் அந்த 3 விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாங்கள் நினைப்பதை போன்று வணக்கத்தோடு பள்ளியோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒன்று கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஒரு மதமாக நினைத்தால் அந்த மதத்தில் 4 கிளைகள் இருக்கும். அந்த 4 கிளைகளில் ஒன்றை வெட்டினால் அது குறையாக இருப்பது போலவே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற 4 அம்சங்களில் 4இல் ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் விடுபடாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவனிடம் குறைபாடு இருக்கிறது என்பது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. வணக்கம். 2வது கொடுக்கல் வாங்கல். 3வது குடும்பவியல், குடும்பத்தாரோடு மனைவி பிள்ளைகளோடு மனைவிக்கு கொடுக்கின்ற செலவீனம், அவர்களை பராமரிக்கும் விடயம், பெற்றோர்களை பராமரிக்கின்ற விடயம், அவர்களோடு அழகான முறையில் நடந்து கொள்கின்ற நேரம் விடயம் என்று அந்த குடும்பவியல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று குற்றவியல், பெண் மூலமாக மற்றவர்களுக்கு அநியாயம், அதே போன்று களவு, அதே போன்று விபச்சாரம், இது போன்ற குற்றங்கள் சம்பந்தப்பட்ட அம்சங்கள். இவ்வாறு 4 பிரதான அம்சங்களை கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம். எந்த மனிதன் 4இல் ஒன்றை அழகான முறையை செய்வானோ அவன் அடுத்த 3இல் குறைவாக இருக்குமாக இருந்தால் அவனுடைய இஸ்லாமிய மார்க்கம் அவனுடைய பரிபூர்ணத்தை அடையவில்லை என்பது அர்த்தமாகும். எனவே அந்த அடிப்படையில் நினைவுகளே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தேவையான அம்சங்களை, அவனுடைய அடிப்படை அம்சங்களை அழகான முறைக்கு நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்த மார்க்கம். ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் அவனுக்கு வீடு அவசியம். எனவே அழகான முறைக்கு தேவையான முறைக்கு அவன் கட்டாயம் ஒரு வீட்டிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது. மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தனக்கென்று ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்ற அந்த வாழ்வாதார நம்முடைய வாழ்வை, நமது இரவை கழிப்பதற்கு, பகலை கழிப்பதற்கு, ஓய்வாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு மன நிம்மதி உண்டாகிறது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய ஆடை, குடிநீர், அதே போன்று சாப்பாடு, இவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதே போன்று தனது வாழ்விலே சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற நேரத்திலே அந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு, அதே போன்று நோய்வாய்ப்பட்டால் அந்த நோய்க்கான சிகிச்சையை பெறுவதற்கு என்று ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம் மிக அவசியம். எனவே கொடுக்கல் வாங்கல் அவன் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், சுய தொழிலொன்றை கற்க வேண்டும். அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, எதில் அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ அது ஆர்வமாக இருந்தால் அதை அவன் கற்க வேண்டும். அதன் மூலமாக அவன் அழகிய வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது. எனவே முஸ்லிம்களும் வியாபாரம் செய்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் வியாபாரம் செய்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய வியாபாரம் ஏழைய மதத்தவருடைய வியாபாரத்தை விட்டு வித்தியாசமானது. ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால் இன்று பிற மதத்தை
வாழ்வதற்கு உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. உனக்கு ஒரு வீடு அவசியம், உனக்கு மனைவி பிள்ளைகள் அவசியம். எனவே அந்த பகுதியை நீ மறந்துகிறாரே. வியாபாரம் என்பதன் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாகவும் எவ்வாறு வணக்கத்தின் மூலமாக உயர்ந்த பதவிகளை சுடத்தை அடைய முடியுமோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வியாபாரத்தின் மூலமாகவும் உயர்ந்த சொர்க்கத்தை அடையலாம். ஆனால் இந்த மனிதன் இந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய விடயத்தில் பராமுகமாக இருந்து நம்பிக்கையை இழந்து அதே போன்று பொய் பேசி ஏமாற்றம் செய்து உலக மனிதனை ஏற்படுத்தி இன்று பிற மதத்தவர்களுடைய உள்ளத்திலும் இவர்களோடு நாம் வியாபாரம் செய்தால் மாட்டிக்கொள்வேனே என்ற பயம் உண்டாக உங்களுடைய கொடுக்கல் அமையப்பட்டிருக்கிறது என்பது மிக கசப்பான உண்மையாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் மற்றவர்களிடம் கையேந்தாமல் வாழ்வதற்கு, சுயமரியாதையோடு அழகான முறையில் வாழ்வதற்கு தொழில் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்து தன்னுடைய வியாபாரத்தை அழகான முறையில் மேம்படுத்தி யாரும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதனுக்கு வசதி இருக்க, கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு அமைப்புகள் அனைத்து இருக்க, உடம்பில் நல்ல ஆரோக்கியம் இருக்க, மற்றவர்களிடம் எமர்ஜென்சி கை கொண்டு இல்லாமல் கையேந்து கேட்பது ஹராம் இஸ்லாத்தில். ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்கிறான், விவசாயம் செய்கிறான், ஆனால் தனக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது, அதிகமான செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய வசதி அவனுக்கு கூடாது இருந்தால் ஒரு மனிதன் கையேற்றலாம், ஊராக சென்று வசூலிக்கலாம். ஆனால் அதற்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு, அவங்க உடம்பில் தெம்பு இருக்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்க, தொழில் செய்யக்கூடிய அனைத்து வசதிகளுக்கு ஒரு கொட்டி ஒரு சிறு அமைப்பில் ஒரு கொட்டி கடையிலாவது ஒரு வியாபாரத்தை செய்ய முடியுமாக இருந்தால் அவர் மற்றவர்கள் கையேற்ற முடியாது. இவ்வாறு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் எந்த மனிதன், சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, மனிதனின் அடிப்படையில் அனைவரும் செய்கிறார்கள், முஸ்லிம்களும் செய்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் செய்கிறார்கள். அது அந்த விஷயம் தேவை. ஒரு மனிதன் திருமணம் முடிக்க வேண்டும், ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய வேண்டும், அதே போல் உடம்பில் அழுத்தங்கள் இருந்தால் குளிக்க வேண்டும், பசி ஏற்பட்டால் சாப்பிட வேண்டும், தாகம் ஏற்பட்டால் குடிக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய காரியங்கள், பழக்க வழக்கங்கள். இந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய நோக்கம் இஸ்லாமிய சிந்தனையோடு சம்பந்தப்பட்டிருந்தால், இஸ்லாமிய வழிகாட்டுதல்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், பிற மதத்தவர்களும் செய்கிறார்கள், ஆனால் முஸ்லிமும் செய்கிறான், ஆனால் அவருடைய நோக்கம் சிந்தனை இஸ்லாமிய சிந்தனையாக இருக்கிறது. ஏன் குளிக்கிறேன்? உடம்பு சுத்தமாக. அது மாத்திரமல்ல, என் மூலமாக, துர்வாடையின் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ என்னுடைய அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்கள் தப்பில் இருக்கும்போது என் மூலமாக ஒரு துர்நாற்றம் உணரக்கூடாது என்பதற்காக வேண்டி குளித்தால் அந்த குளிப்பதன் மூலமாக அவளுக்கு நன்மை கிடைக்கிறது. அதே போல மனிதனுக்கு சாப்பாடு அவசியம். சாப்பிடுகிறோம், அந்த சாப்பிடுகிற நேரத்திலே பசிக்காக சாப்பிடுகிறேன், அதே நேரத்தில் அல்லாஹ் எனக்கு சில கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான், 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான், எனக்கு ஆரோக்கியம் அவசியம். எனவே நான் என்ன செய்வேன்? இஸ்லாம் குர்ஆன் சொல்கிறது, சாப்பிடுங்கள், குடியுங்கள். எனவே அந்த நோக்கத்திற்காக நான் சாப்பிட்டால் குடித்தால் எனக்கு நன்மை கிடைக்கிறது. இது பிற மதத்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு அம்சம் நினைவுகளே. ஏன்? இந்த இஸ்லாமிய சிந்தனை எங்கள் இருப்பதன் மூலமாக. அதே போன்று கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், விவசாயம் செய்கிறேன், அதே போன்று விலங்கு வேளாண்மை செய்கிறேன். இதன் மூலமாக என்னுடைய நோக்கம் என்ன? நான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, மனைவி பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், பெற்றோரை பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய செலவினங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். எனவே இந்த தொழிலை செய்தால் நான் மூலமாக, நான் செய்த வியாபாரத்தின் மூலமாக எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது. எனவே அந்த லாபத்தின் மூலமாக, அந்த வருவாய் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் அமைத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய வழிகாட்டல்களோடு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் நிச்சயமாக நன்மையாக மாறும். சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் இரவு வணக்கங்கள்
அதே போன்று குர்ஆன் ஓதுதல், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற நன்மையான காரியத்தின் மூலமாக எவ்வாறு சொர்க்கத்தில் அந்தஸ்துக்களை அடைகிறானோ, அதே போன்று ஒரு மனிதன் உண்மை பேசி மோசடி செய்யாமல் நம்பிக்கையோடு வியாபாரம் செய்தால், நாணயமாக வியாபாரம் செய்தால், இவர்களும் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்திலே நபிமார்களோடு, ரசூல்மார்களோடு, இஸ்லாத்தினுடைய பாதையில் வீரமரணம் அடைந்த ஷஹீதுகளோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள். அவர்களும் இவர்களும் சம அந்தஸ்தில் இருப்பார்கள். ஏன்? இவரின் மூலமாக மற்றவர்களுக்கு எந்த விதமான ஏமாற்றமும் சேராமல், எந்த நம்பிக்கையில் ஒரு மனிதன் இந்த பொருளை வாங்கினானோ அந்த நம்பிக்கையை பாதுகாத்து அழகான முறையில் நான் வியாபாரம் செய்திருக்கிறேன் என்பதன் காரணமாக வணக்க வழிபாடுகள் அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் உலகத்திலே அல்லாஹ் எவ்வாறு வாழ சொல்லியிருக்கிறான், அவருடைய கடமைகளை எவ்வாறு செய்ய சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் செய்வர செய்தால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலி வைத்திருக்கிறார். இதில் யாருக்கும் இந்த விதமான இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளில் குறைகள் இருந்தாலும், ஒரு மனிதன் அவருடைய வணக்க வழிபாடுகளில் குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தொழாத ஒரு மனிதனை மன்னித்து சொர்க்கம் அனுப்பினாலும் அல்லாஹ்வுடைய முடிவில் யாருக்கும் இரண்டாவது கருத்து சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் யாருக்கும் நபிமார்களுக்கு கூட முன்னால் கலைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால், அவனுடைய தீர்ப்புக்கு முன்னால் யாருக்கும் இந்த விதமான இரண்டாவது கருத்து கிடமில்லை. எனவே அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நான் மேலே சொன்ன அந்த 3 கர்ம காரியங்கள், குடும்பவியல், குற்றவியல், கொடுக்கல் வாங்கல், இந்த 3 அம்சங்களும் இஸ்லாத்தினுடைய மீதமுள்ள 75% நடவடிக்கைகளும் பிற மதத்தவர்களோடும் சம மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனிதர்களுடைய விடயத்தில் என் மூலமாக குறைகள் ஏற்பட்டால், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் தவறு செய்தால், என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய செலவினத்தில் நான் கொடுப்போக்கு செய்தால், என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நோய்க்கான செலவை நான் செய்யவில்லை என்றால், அவர்களுக்கு கொடுக்கின்ற சாப்பாடு குடிப்பு நான் குறைபாடு செய்தால், இவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதே போன்று பெற்றாருடைய மனநோகடிக்கு நான் நடந்து கொண்டால், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே அல்லாஹ் பெற்றோருடைய பொருத்தத்தில் வைத்திருக்கிறார். தனக்கு நீ நன்றி செலுத்து என்று இன்னொரு சாராரை ஒன்றுபடுத்தி கூறியவர்கள் வெறுமனே பெற்றோர்கள் கிடைக்கக்கூடிய மேலாளர்களே, அனிஷ்குர்லி பரிமாவினை அல்லாஹ் என்னை பார்த்து சொல்கிறான், ஏ மனிதா, நீ எனக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள், அதே போன்று உன்னை பெற்றிருந்த பெற்றோரோடு நடந்து கொள் என்று அல்லாஹோடு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி உணர்வோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டவர்கள் பெற்றோர்கள். இவர்களுடைய மன நோகடிக்க நடந்து கொள்ள முடியாது. அவ்வாறு நோகடிக்க நாம் நடந்து கொண்டால் அவர்கள் மன்னிக்காத வரை எனக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. அதே போன்று கணிதங்களை குற்றவியல், நான் ஒரு மனிதனுடைய பொருளை அபகரித்து அவனுக்கு தெரியாமல் நான் சுவையாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சொன்னால், பிற மனிதனுடைய ஒரு ஷான் அளவு, ஒரு ஷான் என்று சொல்லுவது இவ்வளவு, இந்த அளவுக்கு ஒரு காணியை எடுத்தாலும் அபகரித்திருந்தாலும் உலகத்திலே நாளை மறுமை நாளில் 7 பூமிகள் அளவுக்கு அவன் சொல்லிவாங்கப்படுவான். ஏன்? அது அடுத்த மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், என் மூலமாக அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள் பிற மதத்தவர்களாக இருந்தாலும், இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், ஒரு முஸ்லிம் அல்ல, அல்லாஹ் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும், அவனுக்கு என் மூலமாக, அந்த முஸ்லிமின் மூலமாக ஒரு அநியாயம் நடைபெற்றிருந்தால், ஒரு மோசடி நடைபெற்றிருந்தால், அவனுடைய மனது நொந்திருந்து இவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பாத ஒருவனும் மனது நொந்து இவன் நாசமாக போக என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் அவனுடைய அந்த பத்வாவை வைத்துக் கொள்கிறான். தஅவத்துல் மத்லூப் லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அது முஸ்லிமாக இருக்கட்டும், பிற மதத்தவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுடைய கையேற்றலுக்கும் அவன் நோகின்ற அவனுடைய அந்த மன நோவினைக்கும் இடையில் எந்த விதமான திரையும் கிடையாது. அல்லாஹ் உடனே அதற்கான டென்ஷனை ஏற்படுத்துவான். அந்த அடிப்படையில் கண்டித்துறையாளர்களே,
இருக்கும் பொழுது ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஒரு மனிதன் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற வருவாய், இது லாபம், இந்த லாபம் ஹலாலான முறையில் வந்ததா அல்லது ஹராமான முறையில் வந்ததா என்று ஏறிட்டு பார்க்க மாட்டான். அந்த காலம் வராத வரையில் உலக முடிவு நடைபெற மாட்டார். அந்த அடிப்படையில் இணைக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் யாரும் பண்டு இறைச்சி கடை வருவது கிடையாது. அதே போன்று வேறு யாரும், அதே போன்று முஸ்லிமான ஒருவர் கடையை திறந்து நகைகளை வைத்து சந்தையை வைத்து வட்டிக்கு வியாபாரம் செய்வது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் எப்படி ஒரு முஸ்லிமுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்து நினைக்கிறார்களே, அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் சில அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கும். இந்த அம்சங்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் வியாபாரம் செய்தார், ஆனால் அது இஸ்லாத்தில் ஆர்வமாக்கப்பட்ட வியாபாரம். அவன் செய்வது கோழி பிசினஸ், அவன் செய்வது ஆடு மாடு விற்பனை, அவர் செய்வது சில்லறை ஆகுமான பொருட்கள். அப்படித்தான் இருந்தாலும் இந்த நான் சொல்ல போகின்ற கர்ம காரியங்கள் அந்த வியாபாரத்திற்குள் நுழைவுமாக இருந்தால் 5%, 10%, 25% என்று என்னுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்துள்ளது என்று கூறுகிறார்களே, அந்த ஹராத்தின் மூலமாக என்னுடைய வருவாயின் மூலமாக தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆடைகளை வாங்குகிறோம், அதே போன்று சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், ஆடைகளை வாங்குகிறோம், மருத்துவமனைக்கு செலவழிக்கிறோம். இந்த வருவாயின் மூலமாக அதை நடைபெற்றால் அது என்னுடைய உடம்போடு கலக்கிறது, என்னுடைய உடம்போடு ஒட்டி சேருகிறது. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பியதன் பின்னால் அடுத்த கட்டமாக அல்லாஹ் உரக்கியது ஆடையை. யா பனி ஆதம் அது அன்சல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கு நான் உங்களுக்கு ஆடையை அனுப்பினேன். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன. அந்த அத்தியாவசிய தேவைகள் எதன் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது? நான் செய்கின்ற மேற்கொள்கின்ற வியாபாரத்தின் மூலமாக, நான் மேற்கொள்கின்ற விவசாயத்தின் மூலமாக, நான் ஈடுபடுகின்ற அலுவல் வேலையின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? என்னுடைய தேவை நிறைவேற்றப்படுகிறது. எனவே இந்த நான் சொன்ன இந்த அலுவல்கள் வேலைகள் எல்லாம் நல்ல முறையில் நடந்தால் அதன் மூலமாக என்னுடைய அனைத்து அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. உடம்போடு கலக்கிறது, ரத்தத்தோடு கலக்கிறது, என்னுடைய உடம்பு அதன் மூலமாக வளர்கிறது. அதன் மூலமாக பெறப்படுகின்ற சக்தி எப்பொழுது நான் மரணிக்கும் வரை என்னுடைய உடம்பில் இருக்கிறது. எனவே எந்த ஒரு மனிதன் ஹராமான முறையில் அவருடைய ஆகுமான வியாபாரத்தில் நான் சொல்ல போகின்ற அம்சங்களை யோசிக்காமல் ஈடுபடுவனாக இருந்தால் அந்த உடம்பு நரகத்திற்கு சொந்தமானது. எந்த உடம்பு ஹராமின் மூலமாக வளர்க்கப்படுகிறதோ அது சொர்க்கம் போவதற்கு தடை. அந்த அடிப்படையில் நாங்கள் மேற்கொள்கின்ற எந்த ஒரு வியாபார அலுவலராக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதற்குள் போய் சேரக்கூடாது, அதற்குள் போய் சேரக்கூடாது. பழையதை புதியதை விற்கக்கூடாது. அதே போன்று தரம் குறைந்ததை தரம் வாய்ந்தது என்று விற்கக்கூடாது. தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்களாக மாற்றப்படக்கூடாது, தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படக்கூடாது. எனவே கணிதத்துறை எனவே முதலாவது அம்சம் பொய் இருக்கக்கூடாது. நான் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி. அதே போன்று கணிதத்துறை இரண்டாவது அம்சம் மோசடி. மோசடி இருக்கக்கூடாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவை பஜாரில் செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு பேரிச்சம்பழம் குவியல் இருந்தது. அந்த குவியலை பேரிச்சம்பழம் வாங்குவதற்காக வேண்டி பார்க்கிறார்கள். கீழே கிண்டி பார்க்கிறார்கள். பார்த்தால் மேலே உள்ளது காய்ந்து இருக்கிறது, கீழே உள்ளது ஈரமாக இருக்கிறது. அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன? அதற்கு அவர் சொன்னார்கள், நேற்றிரவு மழை பெய்தது, அதன் காரணமாக மேலே உள்ளது நனைந்து விட்டது, அதை கீழே போட்டிருக்கிறேன், நலையாளரை மேலே வைத்திருக்கிறேன். அப்போது சொன்னார்கள், அவர் உண்மையில் மோசடி செய்யும் நோக்கத்தில் செய்யவில்லை. கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்கள் ஈரப்பானதை மேலே வைத்திருந்தால் வர வாங்கக்கூடியவர்களுக்கு விளங்கும் இது மேலே உள்ளது ஈரமானது, இதில் நேற்று பெய்த மழைக்கு நனைந்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்வார்களே. யார் மோசடி செய்யும் நோக்கத்தில் எந்த
காரியத்தை செய்வார்களோ அவர்கள் எங்களை முழுமையாக பின்பற்றியவர்கள் கிடையாது. இஸ்லாமில் உள்ளவர்கள் 100% முழுமையாக நுழைந்தவர்கள் கிடையாது. நீங்கள் ஏமாற்றக்கூடிய பிற மற்றவரோடு வியாபாரம் செய்வதும் சமம்தான், இந்த ஏமாற்றக்கூடிய முஸ்லிமோடு வியாபாரம் செய்வதும் சமம்தான் என்று வழியை காட்டினார்கள். எனவே கணிதவர்களே, மோசடி செய்வது, அதே போன்று அளவையில் மோசடி செய்வது, அளவை நிர்வையில் மோசடி செய்வதற்காக அல்லாஹ் ஒரு சமூகத்தாரையே அளித்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரை அல்லாஹ் அளித்தான். இதன் காரணமாக அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு, ஏன் அவர்கள் அனைவரும் பிசினஸ் மேன்களாக இருந்தார்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களிடம் இருந்து அளந்து நிறந்து எடுக்கும் பொழுதும் தனக்கு கிடைக்கின்ற உரிமையில் 100% பார்ப்பார்கள். நான் சொல்லுவே, 100 பார்ப்பது என்று 100 அளந்து வாங்குவார்கள். தனக்கு கிடைக்கின்ற உரிமையில் எந்த நஷ்டம் ஏற்படக்கூடாது. ஆனால் தான் எடுத்துக் கொடுக்கும் பொழுது, தான் அளந்து கொடுக்கும் பொழுது அதில் அவர்கள் குறைபாடு செய்வார்கள். அதில் அவர்கள் என்ன செய்வார்கள்? குறைபாடு செய்வார்கள். இது பெரும்பான்மையில் ஒன்று அளிக்கப்பட்டார்கள் இந்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக. அதே போன்று அவர்களே, 2 கஸ்டமர் வருகிறார்கள். அதில் ஒரு கஸ்டமர் போலியானவர், அவருக்கும் ஏற்கனவே இந்த வியாபாரிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய கஸ்டமர் உண்மையான முறையில் வாங்கும் நோக்கத்தில் வரக்கூடியவருக்கு மத்தியில் வந்து சொல்கிறார், ஏ வியாபாரியே, கடைக்காரரே, அந்த பொருளை நீங்கள் நடந்தார்கள். ஆனால் இந்த கஸ்டமருடைய நோக்கம் வாங்கும் நோக்கம் கிடையாது, விலையை உயர்த்தும் நோக்கம், கேள்வியை அதிகப்படுத்தும் நோக்கம். இது மேடை ஜப்பானாக இருக்கிறது, இது மேடை கொரியாவாக இருக்கிறது, இது அழகாக இருக்கிறது, எனக்கு இவருக்கு விற்கின்ற விலையை விட ஒரு ரூபாய்க்கு அதிகமாக தாருங்கள் என்று சொல்லுகிற நேரத்திலே அந்த உண்மையான நோக்கத்தில் வாங்க வரக்கூடியவர் என்ன செய்கிறார்? அவருடைய மனதிற்கு அது விருப்பமாகிவிட்டது. பரவாயில்லை, 150 ரூபாய்க்கு தாருங்கள் அல்லது எனக்கு 200 ரூபாய்க்கு தாருங்கள் என்று அந்த பொருளை வாங்குகிறார். இடையில் வந்தவர் ஏற்கனவே நேற்று அவருக்கு முன்னால் வியாபாரிக்கு வந்த கஸ்டமருக்கு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. நான் இவ்வாறு வருவேன், விலையை உயர்த்துவேன், நீங்கள் அவருக்கு விட்டு விடுங்கள். இவ்வாறு வியாபாரம் செய்வது கூடாது. இஸ்லாத்தில் செய்த வியாபாரம் ஆகுமான வியாபாரம், செய்தது விற்றது பைக்கில், விற்றது ஆடை, விற்றது காணி, விற்றது கார். ஆனாலும் இந்த பாவம் ஏற்பட்டதன் காரணமாக இவர் மேற்கொண்டிருந்த இந்த வியாபாரத்திற்குள் 20% அல்லது 40% பொய்யை மறைத்து, அதில் இருக்கின்ற இன்ஜினுடைய புறப்பாடுகளை மறைத்து இவ்வாறு ஒருத்தரை நியமித்து விட்டிருந்தால் 40% அளவு ஹராமாகிவிட்டது. எனவே அந்த வருவாயின் மூலமாக எதற்கு செலவழித்தாலும் ஹராம் கலந்திருக்கிறது. எனவே அதே போன்று இன்றைய உலகம் போட்டியும் பொறாமையும் இருந்த உலகம். ஒரு மனிதன் கிளைக்கடை திறந்தாலும் அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எதிராக ஒரு கிளைக்கடை திறக்கின்ற காலம். எனவே ஒரு மனிதன் போட்டியின் பொறாமையின் நோக்கத்தின் மூலமாக அவருக்கு ஏற்கனவே பிசினஸ் இருக்கிறது, ஆனால் இவர் ஏன் திறந்திருக்கிறார்? அவருடைய கடை திறந்தால் அவருக்கு லேசாக நான் கிடைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அவரிடம் வாங்க செல்பவரிடம் சொல்கிறார், நீங்கள் அவரிடம் போக வேண்டாம், அவருடைய கொடுக்கல் வளம் மோசம், அவருக்கு புதியான பொருள்கள் இருக்கிறது என்று சில அவதூறுகளை பரப்பி அந்த கடைக்கு சேர்ந்தவர்களை தன்னுடைய கடைக்கு திருப்புவது. இவ்வாறு ஒரு மனிதன் செயல்பட்டால் செய்கின்ற வியாபாரம் ஆகுமானது, ஆனால் நோக்கம் பிழையானது என்ற காரணத்தினால் அதில் ஹராம் கலந்திருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுடைய வியாபாரத்துக்கு எதிராக 2 பைக்கில் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ஒரு ஊரில் இருக்கிறார்கள். இவர் அவருக்கு எதிராக செயல்படுவது, இவர் அவருக்கு எதிராக செயல்படுவது. 2 பேரும் அழகான முறையில் வியாபாரம் செய்தால் என்னுடைய பைக்கு பிங்கப்படட்டும், அவருடைய பைக்கு பிங்கப்படட்டும் என்ற நோக்கத்தில் வியாபாரம் செய்தால் சரி. அதற்கு மாற்றமாக தன்னுடைய வியாபாரம் இருந்து மட்டும்தான் அனைவரும் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மற்றவருக்கு எதிராக செயல்பட்டால் என்னுடைய வியாபாரத்தில் அது மாத்திரமா கோழி வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் லொரி ஏற்று வருவதற்கு முன்னால் சாப்பாடை கொடுப்பார்கள். ஏன் சாப்பாடு கொடுக்கிறார்கள்? பெருமையாக சாப்பாடு டைம் கிடையாது. ஏற்கனவே 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்த சில கோழிகளுக்கு 10:30க்கு என்ன செய்கிறார்? 11 மணிக்கு என்ன செய்கிறார்? திரும்பவும் உணவு கொடுக்கிறார். அதனை இறப்பைக்குள் கொஞ்சம் பிரேக் கணக்கு ஒருவரிடம் 5000 கோழிகள் இருந்தால்
இந்த கிரேப் கணக்கு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும், பெரும் லாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஆனால் கணிப்புக்கிறார்களே, இது மோசடி, பொய், அநியாயம். எனவே அதன் மூலமாக பெறப்பட்ட லாபம் அதில் ஒரு வீதம் ஹராம் கலந்திருக்கிறது. நான் செய்வது மரக்கறி பழங்கள் வியாபாரம். ஆனால் பிரஷ்டாக இந்த புதிதான ஒன்றுக்கு வெயில் படாமல் இருப்பதற்காக தண்ணீரை தெளித்தால் பரவாயில்லை. ஆனால் காய்ந்தவைகளை, கொஞ்சம் பண்டானவைகளை அகற்றிவிட்டு அதற்கு தண்ணீரை தெளித்து நான் வியாபாரம் செய்தால் இது மோசடியான வியாபாரம். காய்ந்ததை காயாது என்பதற்காக, பழையதை உரியது என்பதை காண்பிப்பதற்காக வியாபாரம் செய்தால் இது இருக்கிறது. ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. எனவே ஏமாற்றத்தின் மூலமாக பெறப்படுகின்ற லாபம் அதில் ஒரு கணக்கு, ஒரு விகிதாசாரம் ஹராம் கலந்திருக்கிறது. அது மாத்திரமா பொய் சத்தியம் செய்வது. ஒரு இருக்கிறார், என்னுடைய இந்த தொழிலே உண்மையில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது, அல்லாஹ் மீது ஆணையாக என்று பொய் சத்தியம் செய்து ஒரு ஒருத்தர் வியாபாரம் செய்தார். ஆனால் உண்மையில் இவருக்கு தெரியாத ஒரு குறை இருந்து சத்தியம் செய்திருந்தால் பரவாயில்லை, அதுக்கு நமக்கு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே தெரியும், நேற்றுத்தான் அந்த பழுதை சரி பார்த்து வந்திருக்கிறார். இன்று விற்கும் போது சொல்கிறார், நான் கையை வைத்ததே இல்லை, நான் வாங்கியதிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த வாகனத்தில் நான் கை வைக்கவே இல்லை என்று அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்து இதிலிருந்து பல குறைபாடு இல்லை என்று விட்டால், தெங்கி ஓட்டையான எத்தனையோ சைக்கிள்களை வாங்கியதற்கு பின்னால் இடையில் நஷ்டப்பட்டு விட்டவர்கள் எல்லாம் மேலாளம். ஏன் பொய், மோசடி, பொய் சத்தியம் நம்புகிறார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பெயரை பாவித்து ஒரு விடயத்தை செய்தால் அது உண்மையாக இருந்தால் நன்மை இருக்கிறது, பொய்யாக இருந்தால் அல்லாஹ் விட மாட்டான். ஏன்? தன்னுடைய பெயரை சொல்லி மற்றவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தினார் என்பதற்காக. எனவே கிடைக்கக்கூடியவர்களே, இது போன்ற விடயத்தில் நாம் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக கொள்ள வேண்டும். அதே போன்று பெண் மாடு ஆடுகளை விற்கக்கூடியவர்கள் சில நாட்கள் என்ன செய்வார்கள், பால் கலக்காமல் விட்டுவிடுவார்கள். ஏன்? அதனுடைய பால் பணியில் பால் நல்லா தேங்கி வரட்டும். என்ன செய்வார்கள், 7வது நாட்களுக்கு பின்னால் வருகின்ற வியாபாரி பார்க்கிறார், அந்த நாட்டை வாங்கினால் எனக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கலக்கலாம், இதன் மூலமாக என்னை வாழ்வதால் ஓடும் என்று நம்பிக்கையில் வாங்கி செல்கிறார். ஆனால் கறந்தது வெறுமனே 2 நாள், அதற்கு பின்னால் பார்த்தால் கறந்தது 1 லிட்டர். இவ்வாறு செயற்பாடு இருந்தால் கிடைக்கக்கூடிய நிலவர்களே, செய்தது ஆழ்மான வியாபாரம், பன்றி வியாபாரம் கிடையாது. ஆனாலும் அதன் மூலமாக பெறப்பட்ட வருவாயிலே ஹராம் கலந்திருக்கிறது. அதே போல் லேபரை மாற்றுவது, பெக்கெட்டை மாற்றுவது, கட்டப்பட்டிருந்த ஷாப்பிங் பேக்கை புதிதாக மாற்றுவது, நோயுள்ள மாட்டை அறுத்து இது நல்ல மாடு என்று அந்த இறைச்சியை விற்பது, டேட்டை செய்துவிட்ட அந்த பொருளை வேறொரு பொக்கெட்டில் வைத்து வியாபாரம் செய்வது, இவைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய மோசடி என்று நடக்கும். எனவே எந்த மனிதன் இந்த மோசமான அடிப்படையில் வியாபாரம் செய்வானோ நிச்சயமாக அவனுடைய வியாபாரத்தில் ஹராம் கிடக்கும். இன்னொரு முக்கியமான விடயம் கிடைக்கப்படுகிறார்களே, ஜும்ஆவுடைய நாளில் 2வது அதானுக்கு பின்னால் எங்கெல்லாம் வியாபாரம் நடக்கிறதோ செய்யப்படுகின்ற வியாபாரம் செல்லுபடியாகும். ஆனால் செய்கின்ற வேலை ஹராம். 2வது அதான் சொல்லப்பட்டுவிட்டால் நான் வியாபாரம் செய்வது ஹராம், செய்யப்பட்ட வியாபாரம் அது செல்லுபடியாகும். ஏன்? அதனுடைய தகவல்களோடு நிபந்தனையோடு நடந்திருக்கிறது சரி என்றாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த வியாபாரம் செய்த அந்த வியாபாரிக்கு பாவம் கிடைக்கும், வாங்கியவருக்கு பாவம் கிடைக்கும். என்ன கவலை என்றால் கிடைத்திருக்கிறார்களே, இன்றைய பிரதேசங்களிலே நாங்கள் பார்க்கலாம், ஜும்ஆவுடைய கடமையை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களே ஒன்று செல்வார்கள். முடிவிட்ட தருவாய் நெருங்கும் பொழுதுதான் அல்லது தொழுகையை சொல்லப்படும் பொழுதுதான் என்ன செய்வார்கள், சாலை சாலையாக வருவார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் என்ன செய்தார்கள், வியாபாரத்தை செய்து முடித்து விட்டார்கள். அதான் சொல்லுகின்ற நேரத்திலே அதற்கு பின்னால் தான் போய் குளித்து சுத்தமாகி வருகிறார்கள். எந்த கடமை எதன் மூலமாக பூர்த்தியாகுமோ அந்த கடமையும் கட்டாயம் தான். ஜும்ஆவுக்கு வருவது கட்டாயம், அதே போன்று ஜும்ஆவுக்கு நான் ரெடியாகி வருவது என்றால் அதுவும் கட்டாயம். எனவே அதெல்லாம் நேர காலத்தோடு நடைபெற வேண்டிய அம்சங்கள். ஜும்ஆவுடைய அதானுக்கு
நான் குளித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு பாவம் கிடைக்கும். ஏன் ஜும்ஆவுடைய நான் கடமையை பால்படுத்துகிறேன்? நான் ஒரு பூர்த்தியான ஒரு பேருரையை என்னுடைய மனதிற்குள் காதால் கேட்டு நல்ல விடயங்களை கிரகிப்பதற்கு யோசிப்பதற்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு அவகாசம் இந்த ஜும்ஆவுடைய கடமை கிடைக்கிறார்களே. இந்த கிழமையில் கேட்கின்ற அந்த ஜும்ஆவையும் நான் கேட்காவிட்டால் நான் எப்போது கேட்பது? இது ஒரு தடவை நடந்தால் பிரச்சனை இல்லை, 2 தடவை நடந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு அடிப்படையில் வந்துவிட்டால். ஆனால் இதற்கு நிலைமை மாறி இருக்கிறது. நேர காலத்தில் வருவதுதான் எப்பயாவது ஒருக்கா, நேர காலத்தில் வருவதுதான் எப்பயாவது ஒருக்கா, லேட்டாகி வருவதால் அதனுடைய பழக்கம் என்றிருந்தால் நானும் நீங்களும் இந்த இஸ்லாமிய வழிகாட்டல் இருந்து எவ்வளவு தூரமையை கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்களே. ஆனால் என்னுடைய நெற்றி கருத்திருக்கிறது, என்னுடைய எண்ணிலே இஸ்லாமிய அடையாளத்தில் நாடி இருக்கிறது. ஆனால் இந்த ஜும்ஆவுடைய கடமை திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம், இதில் தான் ஹராம் எது ஹலால் எது, எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எவ்வாறு சாப்பிட வேண்டும், மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பேருரைகள் போதனைகள் செய்யப்படுகின்ற இடம் மிம்பர். 1ஆம் வகுப்பில் படிக்கின்ற இஸ்லாமிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் போதனை செய்யும் இடத்துக்கு பெயர் மிம்பர். எனவே இதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுதல் காட்டப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். எனவே ஜும்ஆவுடைய கடமையை செய்கிறவர்கள் அவர்கள் அனைவரும் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்களுடைய வேலை என்ன? பேசுவது, போதனை செய்வது, மக்களை ஹராத்தை விட்டு தூரமாக்குவது, அல்லாஹ்வின் பால் தொடர்புபடுத்துவது, அல்லாஹ் யார் என்று சொல்வது, இதை அனைத்தும் சொல்லப்படுகின்ற இடம் இந்த மிம்பர் மேடை. எனவே இந்த ஜும்ஆவுடைய கடமையை யாரெல்லாம் பால்படுத்துகிறார்களோ, யார் இந்த செயற்பாட்டில் 3 கிழமை அல்லது 2 கிழமை இது இந்த மாதிரி கொடுங்கோத்தனமாக நடந்து கொண்டால் நிபாத் தனம் உருவாகுகிறது. பொய் பேசுவது, நிறுத்தி பேசுவது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கலி அது உருவாகும், சுயமாக உருவாகும். ஏன்? ஜும்ஆவுடைய கடமையில் பொடுபோக்கு செய்கிறார். எனவே அவரில் பேசினால் பொய் பேசுவார், நம்பி ஒரு விடயத்தை கொடுத்தால் அவர் மோசடி செய்வார். இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போன்று விடுத்துக் கொள்கிறார்களே, பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு பேர் பார்ட்னர்களாக வியாபாரம் செய்தால் 3வது நபராக நான் இருப்பேன், என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய கிருபையும் அவர்களுக்கு இருக்கும், அவருடைய வியாபாரம் லாபம் உண்டாகும். எதுவரைக்கும் நான் இருப்பேன்? மாலம் யகுன் அஹதுஹும் அல்-ஆஹர், மற்றவருக்கு மோசடி செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம். எப்போது மோசடி நடைபெறுகிறதோ அடுத்த பார்ட்னர் கடையில் இல்லை. எனவே அதில் பெறப்பட்ட லாபத்தை பக்கத்தில் போட்டு விட்டால் அல்லாஹ் சென்று விடுவான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் போய்விடும், கஷ்டப்படுவார்கள், பிரச்சனை ஏற்படும், பார்ட்னர்ஷிப் உடையும். எனவே கண்டிப்பாக இது போல நடவடிக்கைகள் நான் நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் அனைவரும் வியாபாரம் செய்கிறோம், ஏதோ அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் எங்களுடைய ஊர்களில், பக்கத்து ஊர்களில் சிலர் வறுமையால் பாடுவார்கள், சிலர் வாய்விட்டு கேட்பார்கள், சிலர் வாய்விட்டு கேட்க மாட்டார்கள். எனவே நான் மேற்கொள்கின்ற வியாபாரத்தில் ஒரு பகுதி தான தர்மம் செய்வதற்கு ஒதுக்க வேண்டும், ஒரு விதவையுடைய வாழ்க்கையை எடுப்பதற்காக இருக்க வேண்டும், ஒரு அனாதையின் படிப்புக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும், வறுமையில் வாடுகின்ற ஒரு பசித்தவருக்கு உணவு கொண்டு போய் சேர்த்து அவருடைய மனது குளிர வைப்பதற்கு ஒரு சாதனமாக இருக்க வேண்டும். அந்த வியாபாரத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் ஜகாத்தை கொடுக்கின்ற அளவுக்கு பெரும் செல்வம் உண்டாகிறதோ அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள். நான் அவ்வளவு பெரிய வியாபாரி கிடையாது, நான் ஜகாத்து கடமையானவன் கிடையாது, ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய செலவுகள் போக இருக்கிற ஒரு 10,000 மீதமாக இருக்கிறது என்றால் அதில் ஒரு 2,000 ரூபாவை தானம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே எந்த மனிதனுக்கு போன்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அவருடைய வியாபாரம் மேலும் மேலும் பெருகும், அவருக்கு கிட்ட மௌத்து என்பது உண்டாக மாட்டாது. எனவே இதுவரை நாங்கள் பார்த்த விடயம் இந்த உலக அடிப்படையில் வியாபாரம் செய்வது எப்படி, ஹராத்தை விட்டு கற்றுக் கொள்வது என்பது சம்பந்தமாக. எனவே உங்களுடைய வியாபாரம் மேற்கூறப்பட்ட அந்த இஸ்லாத்திற்கு கூடாத அம்சங்களை விட்டும் நீங்கியதாக இருப்பதோடு, இஸ்லாத்திலே அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனிலே, நஷ்டமில்லாத வியாபாரம், இது நீங்கள் பிற மனிதர்களோடு செய்கின்ற வியாபாரம்.
எல்லோரும் செய்கின்ற வியாபாரம் ஒன்று கொண்டிருக்கிறது. அதில் நஷ்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. லாபமே லாபம்தான். 3 கர்ம காரியங்கள். இன்னல்ல கிதாப் அல்லாஹ் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 2 பக்கத்தையாவது ஓதக்கூடிய பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவது. வஅகாமுஸ் ஸலாத்த தொழுகையை பேணுதலாக தொழுது வருவது. இன்னும் பெறப்படுகின்ற லாபத்தின் மூலமாக இருக்கின்ற செல்வத்தின் மூலமாக தானத்தும் செய்கிறேன். பணக்காரனாக இருந்தால் ஜகாத்து கடமையாக ஜகாத்து கொடுக்கிறேன். ஜகாத்து கடமை இல்லாதவர்களாக இருந்தால் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிறார். 3 அம்சங்களையும் யார் தனது வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, குர்ஆன் ஓதுதல், தொழுகை நிலைநாட்டுதல், தானம் செய்வது, இந்த 3 விடயங்களை ஒரு மனிதன் பின்பற்றி வந்தால் இவர்கள் அல்லாஹ்விடம் நஷ்டமில்லாத வியாபாரத்தை ஆரம்பிக்கட்டும். எனவே உலக வாழ்க்கையில் நஷ்டமில்லாத வியாபாரம் தேவையா? இஸ்லாம் கூடாது என்று சொன்னவைகளை பூர்ணமாக்கி வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற வேண்டுமா? மரணிக்கிற நேரத்தில் சிரித்தவனாக மரணிக்க வேண்டுமா? மரணிக்கிற நேரத்திலே சிரித்த முகத்தோடு இந்த உலகத்திலே வளர்ச்சியாளர்கள் சொல்வார்கள், என் மனதை கவலைப்படாது, உன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், நீ செல்கின்ற இடத்தை பற்றி பயப்படாதே, அதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இந்த நன்மாராயத்தில் நாம் மரணிக்க வேண்டும் என்று இருந்தார். அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி சொன்ன வியாபார அம்சங்களையும் ஆகுமானங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேரத்திலும் தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தினால்தான் என்னுடைய 2 வாழ்க்கையும் ஈருலக வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும். நஷ்டமில்லாத வியாபாரத்தை நான் நீங்களும் செய்வோம் என்பதில் சந்தேகமும் கிடையாது. எனவே நம் அனைவருக்கும் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து கர்ம காரியங்களிலும் அழகான சிறந்த முறையில் லாபகரமானதாக பறக்கத்து பொருந்தியதாக ஆகியதுவானாக. அனைவருடைய பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் அனைத்தையாக மன்னித்தருவாயாக, அவைகளை நன்றியாக மாற்றியருவாயாக. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மோசமான அம்சங்கள் இருக்கிறதோ அவைகளை ஒதுக்கி உன்னோடு தொடர்பாகி குர்ஆன் ஓதி தொழுகை நிலைநாட்டி தானங்கள் வழங்கி நீ சொல்லப்படுகின்ற அமைப்பிலே வாழ்ந்து அழகான முறையில் மறைப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தொகை செய்வாயாக. உலகத்திலே ஏற்படுகின்ற அனைத்து இயற்கை இழக்கங்கள், மோசமான நடவடிக்கைகள் அனைத்திலிருந்தும் முழு சமுதாயத்தினரை பாதுகாத்தருவாயாக. அனைவரும் நாங்கள் மரணிக்கிற இடத்திலே கண்டிப்பாக கொண்டுள்ளதாக அழகான முறையில் அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கியருவாயாக.